அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி வளர்ச்சியா, மகிழ்ச்சியா அப்படிங்கிற விஷயத்த கணிச்சு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப, ஜெய, லாபஸ்தானத்திற்கு தனகாரகன் குரு பகவான் பயிற்சியாகிறது மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான விதியாகவே அமையுது. அதாவது பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட, அதற்கு மேல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான், அதாவது தனகாரகரா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பண சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சில உதவிகள், அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த, வாழ்க்கைக்கு தகுந்த, அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் கொடுப்பாரு. இன்னும் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய உதவியே இல்லாம, அடுத்தவங்களுடைய தயவே இல்லாம தன வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை தனகாரகன் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான வியாபார சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தாலும், எந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருந்தாலும், உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய வரவுகளை கொடுக்கக்கூடிய, அந்த வரவுகள் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வருடம் முழுவதும் வாரி கொடுக்கக்கூடிய அமைப்புல சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அமையுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.